டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. நாம் இன்னைக்கு ரொனால்ட் ரீடுடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம். அவர் சாதாரண ஒரு மனிதரான பின்புலத்திலிருந்து வந்து பங்குச்சந்தையின் மூலமாக உயர்ந்த மிகப்பெரிய மனிதர். அவர் ஒரு பெரிய மில்லியனராக மாறின கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் வெர்மன் பகுதியில் வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர் தான் ரொனால்ட் ரீடு. அவர் பெட்ரோல் ஸ்டேஷன் ஒர்க்கராக வந்து வேலை பார்த்தாரு. அப்புறம் ஜெனட்டராகவும் வேலை பார்த்துருந்தாரு. அவருக்கு பெரிய சம்பளம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ ஒரு பில்லியனர் குடும்பத்தில் சார்ந்தவரோ இல்லை. லக்ஸரியான வாழ்க்கை எதுவும் அவர் வாழாத ஒரு சாதாரண மனுஷர். எளிமையாக வாழ்ந்தார். அவர் எப்பயுமே செகண்ட் ஹேண்ட்ஸ் காரு, சிம்பிளான ட்ரெஸ்ஸு, ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்தார். அதான் அவருடைய எளிமையான வாழ்க்கைக்கு உதாரணமாக இருந்தது. ஆனால் அவர் வந்து ஒரு சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு பகுதியை தொடர்ந்து ஒரு நல்ல கம்பெனியுடைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கினே இருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்ட்ராங்கான கம்பெனியை வாங்கி பல வருஷம் அதை விற்காமலே வச்சுருந்தார். கிடைச்ச டிவிடெண்ட்டை மீண்டும் மீண்டும் இன்வெஸ்ட் பண்ணார். ஆனால் அவர் டெய்லியும் ட்ரேட் பண்ணலை. மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி பேனிக் ஆகலை. மார்க்கெட் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு அமைதியாக இருந்தார். அந்த அமைதி தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெல்த்தை வந்து உருவாக்கி கொடுத்தது. அவர் வந்து பெரும்பாலும் வந்து எந்த வித சூழ்நிலையிலையும் பேனிக் ஆகாமல் பேஷன்ஸாக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணார். 2014 அவர் இருந்தபோது அவர் அக்கௌண்ட்டை செக் பண்ண அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தா சுமார் $8 மில்லியன் வந்து கடந்து இருந்தது. அது இந்திய மதிப்பில் பார்த்தா ஒரு 80 கோடியிலேருந்து ஒரு 90 கோடி வரைக்கும் வரக்கூடிய அளவில் பணம் கணிசமாக உயர்ந்திருந்தது. சாதாரண ஜெனிட்டராக இருந்த ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு மில்லியனர் ஆனது ஒட்டுமொத்த உலகையே வந்து ஆச்சரியப்படுத்துது. நாம் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கதைகளை முன்னுதாரணமாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கும் வந்து இது போன்ற ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் வந்து பங்குச்சந்தையில் வந்து இருக்குது. நாம குறிப்பா இந்த ஸ்டோரியிலிருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் முக்கியமா என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் பெரிய சம்பளம் வாங்கினாலும் அது வந்து நிச்சயமா வெல்த்தை உருவாக்காது. தொடர்ச்சியா இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து வெல்த்தை வந்து அது உருவாக்கும். நாம இந்த ரொனால்டோடைய கதையிலிருந்து சில விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களை பற்றி நம்ம நிறைய கற்றுக்கணும். மேலும் இது போன்ற தகவலுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.